பார்த்து அருளினார். அதனால் பெரியோர்கள் அருளிச் செய்தார்கள், இந்த உத்தமமான புரட்டாசி திருவோணத் திருநாள் என்பது சீபாஷ்யத்துக்கு வாழ்வு கொடுத்த திருநாளாகும். வாதா சனவர ரிவரண வருமா பாஷ்யம் வகை பெருநாள், வகுளாபரணப் பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள், வேதா வேதம் பிரமமெனாவகை பிரமம் தெளிவித்திடுநாள், பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிக நாள், தீதாகிய பல மாயக்கனிகளை சிக்கனவென்றிடுநாள், திக்கட்டும் புகழ் சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுநாள், ஓதாதோதும் வேதாந்தாரியன் உதயம் செய்திடுநாள், உத்தமமான புரட்டாசி திருவோணமெனும் நாளே என்று அருளிச் செய்தார்கள். வடமொழியில் சீபாஷ்யம், தென்மொழியில் தமிழில் சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி வாழ்வுபற்றதும் இந்த சுவாமி தேசிகனுடைய புரட்டாசி திருவோண திருநாளின் ஒரு பெருமைதான் என்று வழி. இங்கே பக்தர்கள் எல்லாம் வேத விண்ணப்பமும் திவ்ய பிரபந்த விண்ணப்பமும் செய்கின்ற காட்சியை சேவிக்கிறோம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை சாற்றுமுறை கோஷ்டி நடக்கிறது. தமிழ் பிரபந்தங்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படும் திருப்பாவை சாற்றுமுறை செய்கிறார்கள். சுவாமி வேதாந்த தேசிகனே இந்த திருப்பாவையை ஹயக்ரீவன் சந்நிதியில் விண்ணப்பம் செய்வதாக இங்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஐதீகத்துடன் இந்த கோஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. பரிமுகப் பெருமானே வித்தியை கொடுக்கக்கூடியவன். ஆதி நாளிலே பிரம்மனுக்கு வேத வித்தியை கொடுத்தவனே பரிமுகப் பெருமான் தான். அன்று வேதத்தை இழந்து நான்முகனான பிரம்மன் தவித்தானாம். அப்பொழுது முன்பு இவ்வுலகேழும் இருள் மண்டியுண்ண என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லா இடமும் அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்க பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் என்று ஆழ்வார் அருளுகிறார். பரிமுகமாக, அதாவது குதிரை முகத்தினனாக பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்து பிரம்மதேவனுக்கு வேதங்களை எல்லாம் மீட்டுக் கொடுத்தாராம். கல்விக்கு நாதனாக அவனை சேவிக்க வேண்டும். அதுவும் வேதாந்த தேசிகனை முன்னிட்டு வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திரு பாதம் பணிந்து என்று சொல்வார்கள். அந்த முறையில் பரிமுகப் பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்வதற்காக வேதாந்த தேசிகனை முன்னிடுவதுதான் மிகச் சிறந்த வழி என்ற உறுதியான எண்ணத்துடன் இங்கு அன்பர்கள் கூடியிருக்கிறார்கள். நமக்கும் இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தினர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பரிமுகப் பெருமான் வேதாந்த தேசிகனுடைய வாழ்விலே செய்தருளின லீலைகள் தான் எத்தனை எத்தனை. வேதாந்த தேசிகன் இந்த திருவையந்திபுரத்திலே வந்திருந்து தபஸ் செய்து கண்களை மூடி பகவானை தியானம் செய்து பரிமுகப் பெருமாளை நேரில் பார்த்தார். நேரிலே வந்து அவருக்கு அனுகிரகம் செய்து எல்லா வித்தியைகளையும் ஆய கலைகள் 64 பரிமுகப் பெருமாள் வேதாந்த தேசிகருக்கு அருளினாராம். அவரை குறித்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தையும் வேதாந்த தேசிகர் சம்ஸ்கிருத மொழியிலே அருளிச் செய்துவிட்டு கடைசியில் அருளுகிறார். வாகர்த்த சித்தி ஹேதோஹோ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா. மக்களே, மாந்தர்களே, உங்களுக்கு நல்ல வாக்கு வர வேண்டுமென்றால், நல்ல கல்வி செல்வம் வளர வேண்டுமென்றால், கல்வியின் பொருளெல்லாம் புரிய வேண்டுமென்றால் நான் சொல்லித்தந்த இந்த ஹயக்ரீவ துதியை படித்தால் போரும், ஹயக்ரீவனது அனுகிரகம் கிடைக்கும் என்று அருளிச் செய்தார். அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகரை முன்னிட்டு கொண்டு நாம் ஹயக்ரீவனை சேவிக்கிறோம். ஒரு சமயம் காஞ்சியிலிருந்து சுவாமி வேதாந்த தேசிகன் புறப்பட்டு இந்த திருக்கோவலூர் பக்கம் வரக்கூடிய வழி. அப்பொழுது நடுவிலே இரவில் ஒரு வணிகருடைய வீட்டில் தங்க வேண்டி இருந்தது. இரவில் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை. சுவாமி தேசிகனுடைய கையிலோ ஹயக்ரீவ பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இரவில் அவருடைய வீட்டில் தங்கிய சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அன்று இரவு உணவு இல்லை. உணவில்லாமல் பட்டினி இருந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை. ஆனால் இதை பற்றி சுவாமி தேசிகன் துளியும் கவலைப்படவில்லை. ஒரு வேளை அல்லது ஒரு நாள் உணவு இல்லாவிட்டால் என்ன, சுவாமி தேசிகனுடைய வருத்தம் எல்லாம் நம் கையில் ஒரு ஹயக்ரீவன் பெருமாள் பரிமுகப் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறாரே, இவருக்கு உணவு இல்லாமல் போய்விட்டதே, இவருக்கு ஏதாவது ஒரு உணவு கிடைத்தால் பரவாயில்லையே என்று நினைத்து கொண்டு தீர்த்தத்தையே ஹயக்ரீவனுக்கு சமர்ப்பித்து விட்டு நீரை மாத்திரம் சமர்ப்பித்து விட்டு மெதுவாக கண்ணுறங்க போனார். அப்பொழுது அந்த வணிகருடைய வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் ஒரு வெள்ளை குதிரை வந்து கொள்ளு பயிரை எல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தார். அவர் விரட்டினார். அந்த வணிகர் போ போ என்று விரட்டுகிறார். ஆனால் அந்த குதிரை போகவில்லை. அவர் வேகமாக
படுத்துக் கொண்டிருந்த வேதாந்த தேசிகனிடம் வந்து, சுவாமி சுவாமி அப்படின்னார். என்ன, நீங்கள் ஒரு வெள்ளை குதிரையை அழைத்து கொண்டு வந்தீர்களே, அந்த குதிரை இங்கே என்னுடைய பயிர்களை எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து அந்த குதிரையை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாந்த தேசிகருக்கு வியப்பு. நாம் எங்கே வெள்ளை குதிரையை ஓட்டிக் கொண்டு வந்தோம்? நாம் பாதசாரியாக நடந்தல்லவா வருகிறோம். இது என்ன வேடிக்கை என்று நினைத்தவர் அவர் நேராக அந்த இடத்துக்கு போனாராம். சுவாமி பரிமுகப் பெருமாளே அங்கு வந்திருப்பதை, குதிரையாக வந்திருப்பதை பார்த்து அந்த வணிகரிடம் பால் கேட்டு அந்த பரிமுகப் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாராம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை குதிரை அந்த இடத்தை விட்டு மாயமாக மறைந்து போக, அந்த வெள்ளை குதிரை காலடி வைத்த இடமெல்லாம் தங்கமாகவும் ரத்னமாகவும் எண்ணியதாம். அந்த வணிகர் வியந்து சுவாமி தேசிகனிடம் வேண்டி நின்றார், அடிபணிந்து நின்றார் என்று வரலாறு. அந்த அனுகிரகமாக பெருமாள் தீர்த்தம் எனக்கூடிய தீர்த்தத்தை சமர்ப்பிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு. இப்பொழுது தீர்த்த மரியாதை ஆயிற்று. அடுத்தபடியாக வேதாந்த தேசிகனுக்கு சடாரி மரியாதை ஆக வேண்டும். தொடர்ந்து வர்ணனையை மாலோல கிருஷ்ணன் அவர்கள் தொடங்குவார்கள். அருளன்றி எனக்கொரு நற்றுணையின்மையினால் என் இரு வல்வினை நீயே இதக்கீரங்கருதி மன்னியன திருமந்திரமோதும் பொருள் நிறைய பொன்னருளாயருளாய் புகழ் தூப்புல் குளவிளக்க. திருவையீந்திரபுரத்திலே சுவாமி தேவநாதனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடியதான ஒரு உன்னதமான ஒரு ஆச்சாரிய சிஷ்ய வம்சம் என்று கூட சொல்லலாம். எந்த திவ்ய தேசத்திலுமே இருக்கப்பெறாததான முக்கியமாக திருப்பரிவட்ட மரியாதையானது ஆகிக்கொண்டிருக்கின்றது. ததனந்தரம் அற்புதமாக ஸ்ரீஷடாரியானது அருளப்பாட ஆகப் போகின்றது. இந்த சுவாமி தேசிகனானவர் இந்த திருவகீந்திரபுரத்திலே மும்மொழிகளால் பாடி தேவநாதனை பரவசப்படுத்தியுள்ளார். எந்த ஒரு திவ்ய தேசத்திலும் இல்லாத ஏற்றம் என்ன என்று கேட்டால், இந்த திவ்ய தேசத்திலே சம்ஸ்கிருத மொழியிலே தேவநாயக பஞ்சாசத் என்றும், பிராகிருத மொழியிலே அச்சுத சதகம் என்றும், திராவிட மொழியிலே தமிழ் மொழியிலே மும்மணிக்கோவை நவமணி மாலை என்றும் மங்களாசாசனம் அருளியுள்ளார். அற்புதமான ஒரு ரோஜா மாலை, சுவாமி தேசிகன் ரத்னத்துடன் சேர்ந்ததான ஒரு அற்புதமான மாலையுடன் பரிமளித்து கொண்டிருக்கிறார். இந்த 3 பிரபந்தங்களையும் மங்களாசாசனம் பண்ணுவதற்கு முன்னால் இந்த ஔஷதிகிரி மலையிலே சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணி ஆச்சாரியனாக கருடன் பிரத்யக்ஷமாகி அவருக்கு அயக்ரீவ மந்திரம் உபதேசம் செய்ய, அதன் பிறகு ஸ்ரீ பரிமுகப் பெருமாள் அற்புதமாக காட்சியளித்து அவருக்கு சகலவிதமான வித்தைகளை அருளி செய்கிறார் தன்னுடைய வாக் லாலாமிர்தத்திலே. உடனே ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய முதல் ஸ்தோத்திரத்தை செய்கின்றார். அந்த மங்களாசாசனம் ஸ்ரீ ஷட்டாரியானது பஞ்சமுத்திர ஷட்டாரியானது ஆய்கொண்டிருக்கின்றது. அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அருளி செய்தவுடன் கருடன் இந்த திவ்ய தேசத்திலே ஆச்சாரியனாக எழுந்தருளி இருப்பதினால், மேலும் தேசிகனுக்கு அப்புள்ளார் என்று சொல்லக்கூடிய மாதுலனாலையும் ஆச்சாரியனாக அப்புள்ளார் என்றும் சொல்லுவதுண்டு. அப்புள் என்றால் கருடனுக்கு பெயர். அந்த ஆச்சாரியனாக இங்கு எழுந்தருளியிருந்த கருடன், அவர் விஷயமாக கருட தண்டகமும் பின்னர் கருட பஞ்சாசத்தும் மங்களாசாசனம் செய்தருளி இருக்கிறார். இப்பொழுது கோஷ்டிகளுக்கு தீர்த்த விநியோகங்கள் ஆகின்றது.